வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை மனச கொஞ்சம் கனமாக்க கூடியது. வார்த்தைகளால ஒரு உலகத்தையே உருவாக்க முடியும். அதே சமயத்துல அதே வார்த்தைகளால ஒரு உலகத்தை உடைக்கவும் முடியும். அப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சி பூர்வமான பயணம்தான் மன்னிப்பின் கட்டமைப்பு. இந்த கதை ஆரம்பிக்கிறதே இந்த ஒரு வாக்கியத்துல இருந்துதான். ஒரு அப்பாவோட வாயிலிருந்து வந்த இந்த வார்த்தை அவரோட மகனோட இதயத்தை எப்படி நொறுக்குச்சுன்னு பார்க்கலாமா? வாங்க இந்த கதைக்குள்ள இன்னும் ஆழமா போவோம். முதல்ல நாம அந்த குடும்பத்தோட சூழ்நிலைய புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லா பிரச்சனைக்கான ஆணிவேர் அங்குதான் இருக்கு. ஒரே வீட்ல பாசம் எப்படி ஒருத்தருக்கு ஒரு மாதிரியும் இன்னொருத்தருக்கு வேற மாதிரியும் காட்டப்பட்டுச்சுன்னு பாருங்க. இங்க பாருங்களேன், லியோ அவர்தான் அப்பா. அவரோட பொண்ணு அண்ணான்னா அவருக்கு உயிர், என் தேவதைன்னு கொண்டாடுறாரு. ஆனா அவரோட பையன் பீட்டர், அவன் என்ன செஞ்சானும் குறைதான், விமர்சனம்தான். ஒரே கூரைக்கு கீழே அன்பு மட்டும் இப்படி ரெண்டா பிரிஞ்சு கிடக்கு. நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு இல்லையா? இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். பீட்டர் கணக்குல 100க்கு 100 மார்க் வாங்குறான். எந்த ஒரு குழந்தையும் இதுக்கு ஒரு பாராட்டையாவது எதிர்பார்க்கும் இல்லையா? ஆனா லியோவோ அதை கண்டுக்கவே இல்ல. ஒரு சின்ன அங்கீகாரம் கூட பீட்டருக்கு கிடைக்கல. சரி, இப்போ நாம கதையோட மிக முக்கியமான ஒரு திருப்பு முனைக்கு வரும். ஒரே ஒரு நொடி. அந்த ஒரு நொடில எல்லாமே தலைகீழா மாறிப்போச்சு. ஒரு வார்த்தை ஒரு வாழ்க்கையை எப்படி புரட்டி போட்டுச்சுன்னு பாப்போம். வீட்ல லியோவுக்கோ அவரோட மனைவி எம்மாவுக்கும் பெரிய சண்டை நடக்குது. அந்த மாதிரி நேரத்துல பெரியவங்களோட கோபம் அங்கிருக்கிற குழந்தைங்க மனசுல எவ்ளோ பெரிய காயத்தை ஏற்படுத்தணும்னு நம்ம பல சமயம் யோசிக்கிறதே இல்ல. அன்னிக்கு லியோவோட கோபம் கட்டுக்கடங்காம வெடிச்சு சிதறுது. கோபத்தோட உச்சியில லியோ கத்துறாரு. அண்ணா வேணும்னு பெத்துக்கிட்ட பொண்ணு. ஆனா பீட்டர், அவன் ஒரு பெரிய மிஸ்டேக். என்ன ஒரு கொடூரமான வார்த்தை அது. அதுவும் பெத்த அப்பாவே சொல்லும்போது அதோட வலி எப்படி இருக்கும்? இத மறைஞ்சு நின்னு கேட்டுட்டு இருந்த அந்த சின்ன பையன் பீட்டரோட மனசு சுக்குநூறா உடைஞ்சு போகுது. அப்பா சொன்னதை அவன் முழுசா நம்ப ஆரம்பிச்சிட்டான். நான் ஒரு தவறு, நான் ஒரு மிஸ்டேக் அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கிறான். பாருங்க, ஒரு குழந்தையோட உலகத்தை உடைக்கிறதுக்கு ஒரு வார்த்தை போதும். சோ இப்போ கதை பீட்டரோட குணமடையும் பாதைக்கு நகருது. சில சமயம் ஆறாத காயங்களுக்கு மருந்து நாம இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளி போறதுல தான் கிடைக்கும். பீட்டரோட வாழ்க்கையிலயும் அப்படிதான் ஆச்சு. பையனோட மனசு ரொம்ப உடையறத பார்த்த அவங்க அம்மா எம்மா ஒரு ரொம்ப கஷ்டமான முடிவு எடுக்கறாங்க. அவன் அந்த சூழல்ல இருந்து காப்பாத்தணும்னு அவனோட தாத்தா பாட்டி வீட்டுக்கு அனுப்பி வைக்கறாங்க. அங்க அவனோட தாத்தா கூட சேர்ந்து மரவேலை கத்துக்கிறான் பீட்டர். அப்பதான் அவனுக்கு ஒரு ஆழமான பாடம் புரியுது. மரத்துல செய்யற தப்ப கூட பொறுமையா சரி பண்ண முடியும்னா வாழ்க்கையில செய்யற தப்ப சரி பண்ண முடியாதா? பொறுமைதான் எல்லாத்தையும் சரி செய்யற ஒரு முக்கியமான கருவின்னு அவன் உணர்றான். இப்போ நாம மறுபடியும் லியோ பக்கம் வருவோம். ஒருத்தர் நம்ம கூட இல்லாத போதான் அவங்களோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா? பீட்டர் போனதுக்கு அப்புறம் லியோவுக்குள்ள என்ன மாற்றம் வந்துச்சு? பீட்டர் இல்லாத அந்த வீடு லியோவோட மனசாட்சிய உலுக்கி எடுக்குது. அப்போதான் அவர் செஞ்ச தப்பு எவ்வளவு பெருசுன்னு அவருக்கு முழுசா புரியுது. காசு, பணம், பெரிய பெரிய பரிசு பொருள் இதெல்லாம் உண்மையான அன்புக்கு ஈடாகாதுன்ற பெருண்மைய அவர் உணர்றாரு. அவரோட வருத்தத்தை இந்த முறை செயலால காட்டணும்னு நினைக்கிறாரு. முதல்ல செஞ்ச தப்ப நினைச்சு நொறுங்கி போறாரு. ரெண்டாவதா கையில வலி, காயம் எதையும் கண்டுக்காம ராத்திரி முழுக்க உழைச்சு ஒரு சின்ன மரப்படக உருவாக்குறாரு. மூணாவதா அந்த படக முடிக்கிறார். அது வெறும் படகில்ல, அது அவரோட மன்னிப்பு. இப்ப நாம கதையோட உச்சகட்டத்துக்கு வந்துட்டோம். ஒரு சின்ன மரப்படகு உடைஞ்சு போன ஒரு உறவை எப்படி ஒண்ணு சேர்த்துச்சுன்னு பாப்போம். ஒன்னே ஒண்ணு, ஒரு தந்தையோட மன்னிப்பு இந்த ஒரு சின்ன பொருளா உருவெடுக்குது. ஆமா, ஒரே ஒரு சின்ன படகுதான். ஆனா அதுக்குள்ள பல மணி நேர வருத்தம், கொஞ்சம் நம்பிக்கை, ஒரு அப்பாவோட உண்மையான அன்பு எல்லாமே அடங்கி இருந்துச்சு. அது வெறும் பொருள் இல்ல, அது ஒரு உணர்வோட அடையாளம். லியோ அந்த படக பீட்டர் கையில கொடுத்து வாழ்க்கையில முறையா தன் ஈகோவெல்லாம் ஒடிச்சு மனசார மன்னிப்பு கேக்குறாரு. அந்த ஒரு நிமிஷம் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருந்திருக்கும். அந்த மரப்படகுல செதுக்கி இருந்தது ஒரு உருவம் மட்டும் இல்ல, அது தான் அப்பாவோட அன்பு, உழைப்பு, வருத்தம் எல்லாம் சேர்ந்ததுன்னு பீட்டர் புரிஞ்சுக்கிறான். அவன் அப்பாவும் மன்னிக்கிறான். பிரிஞ்சு போன குடும்பம் மறுபடியும் ஒன்னு சேருது. இந்த கதையில இருந்து நாம கத்துக்க வேண்டியது என்ன? முதல்ல வார்த்தைகளை கவனமா பயன்படுத்தணும். அது ஆக்கவும் செய்யும், அழிக்கவும் செய்யும். ரெண்டாவது, உண்மையான அன்புங்கிறது நாம செலவு பண்ற நேரத்திலையும் காட்டுற அக்கறையிலையும் தான் இருக்கு. மூணாவது, எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருந்தாலும் உண்மையான முயற்சியும் பொறுமையும் இருந்தா அதை சரி செய்ய முடியும். கடைசியா ஒரு கேள்வி, நம்ம வாழ்க்கையில மன்னிப்போட கட்டமைப்பு எப்படி இருக்கு? நாம எப்படி மத்தவங்கள மன்னிக்கிறோம், இல்ல மன்னிப்பு கேக்குறோம்?
இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கதை உங்க மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தா, இந்த பார்வை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் அழுத்துங்க. அடுத்த ஒரு ஆழமான பார்வையில சந்திப்போம்.